இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் 1 ராஜாக்கள் 22:8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபும் யூதா ராஜாவாகிய யோசபாத்தும் சேர்ந்து ராமோத் கிலேயாத் நகருக்கு எதிராக போர் செய்ய திட்டம் போடுறாங்க. அப்போ யோசபாத் முதல்ல தேவன்கிட்ட கேட்போம்னு சொல்லி 400 தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க எல்லாரும் போங்க வெற்றி கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. அடுத்து மிகாயா என்னும் தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான், அவன்கிட்டையும் கேட்போம்னு சொன்னதுக்கு ஆகாப் ராஜா அவன் எப்பயுமே எனக்கு எதிராக தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொல்கிறான். அதே போல் அவன்கிட்ட கேட்டபோது நீ வெற்றி பெற மாட்ட, உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இப்படி சொன்ன உடனே மிகாயாவை சிறையில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 ராஜாவும் போருக்கு போகிறாங்க. ஆகாப் மரணம் அடைகிறான். யோசபாத் உயிரோடு திரும்பி வந்தான். போரில் தோல்வி சந்திச்சாங்க. சில பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க வருவாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி தேவ மனிதர்கள் சொல்லலைன்னா உடனே தேவ மனிதர்களை குறை சொல்லிடுறாங்க. நம்ம தேவனுடைய முடிவை கேட்க வரும்போது முதல்ல நம்மளுடைய இருதயத்தில் முடிவு பண்ண காரியத்தை அழிச்சிடணும். தேவனுடைய வார்த்தை என்னவோ அதுக்கு நம்ம கட்டுப்படணுன்ற எண்ணம் தான் இருக்கணும். இங்கே ஆகாப் ராஜாவுக்கு தான் பாதிப்பை தவிர தீர்க்க தரிசனம் சொன்ன மிகாயாவுக்கு இல்லை. மிகாயா சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவன் அழிந்து போகலை. எவ்வளோதான் ஆகாப் மிகாயாவை குறை சொன்னாலும் உண்மையான தீர்க்கதரிசி மிகாயா தானே எல்லாருக்கும் முன்னாடி தேவன் காண்பித்தார். அப்போ எத்தனை பேர் உண்மையான தேவ மனிதர்களை குறை சொன்னாலும் அதில் பாதிக்க போகிறது அவங்க தானே தவிர தேவ மனிதர்கள் கிடையாது. உண்மையான தேவ மனிதர்களுக்கு சோதனை வந்தாலும் தேவன் மற்றவங்க முன்னாடி தோற்று போக விட மாட்டார். ஆமேன்.